ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கான்செப்ட் தான். இப்போது இந்த லைட்டிங் இருக்குது பார்த்தீங்களா? லைட்டிங் மட்டும் கிடையாது, ஒரு வேவ் மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு பைப் வந்து, அதாவது ஒரு சிலிண்டர் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக போகுது. அதுலேயும் குறிப்பாக முன்னாடி இருக்கிற தேர்ட் ரோவில், அதாவது ஃபஸ்ட் ரோங்கிறது இந்த சைடு, செகண்ட் ரோங்கிறது அது ஒட்டினாப்லேயே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தேர்ட் ரோவில் வந்து லைட்டிங் வச்சுருக்கேன். லைட்டிங்லேயும் பாருங்கள், கீழே வந்து மேலே போகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி அதே பாத்தில் தான் போகுது. ரெண்டாவது, இங்கே இருக்கிற பைப்பில் ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு கிளாஸ் போட்டு லைட்டிங் வந்து செட் பண்ணியிருக்கேன். ரொம்பவுமே ஈஸியாக வந்து சின்ன சின்ன வேல்யூஸை வச்சு நம்மளால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். 3ds மேக்ஸில் இது மட்டும்ட்டு இல்லை, நிறையா மாடல்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அற்புதமாக நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நம்ம மேக்ஸில் பார்த்திங்கன்னா 2 விஷயம் வந்து தேவைப்படுது. ஒன்று வந்து பேரண்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று வந்து சைல்டு ஆப்ஜெக்ட். பேரண்ட் ஆப்ஜெக்ட்டுங்கிறது வந்து மெயினாக இருக்கிற இந்த சிலிண்டர் மாதிரி இருக்கிற ஆப்ஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். சிலிண்டருக்கு ஜாமெண்ட்ரியில் சிலிண்டர் எடுத்துகிட்டு ஸ்னாப் ஆஃப் பண்ணிடுங்க. சின்னதாக ஃபஸ்ட்டு ஒரு சிலிண்டர் வந்து இங்கே நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த சிலிண்டர் உங்களுக்கு ஸ்மூத் எவ்வளோக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மாடிஃபை லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம செக்மெண்ட்டு, சைடு செக்மெண்ட்டு இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த ஸ்மூத்னஸ் நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இப்போ இங்கே கொடுத்துட்டுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து சைல்டு ஆப்ஜெக்ட் கிடச்சிருச்சு, பேரண்ட் ஆப்ஜெக்ட் தேவைப்படுது. பேரண்ட்டுங்கிறது அதாவது சேப்பு பாத்து அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு பாத்து க்ரியேட் பண்ணுறதுக்கு லைன் எடுத்துக்கிறேன். டாப் வியூவில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே இருக்குது என்னோடய பாத்து, ஃபஸ்ட்டு பாத்து, செகண்டு, தேர்டு வேவ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு இதாக கொடுத்துக்குங்க. இப்போ எனக்கு இதோட வேவ் போதும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து ஒரு பாத்தை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக கொடுங்க. எப்போயுமே வந்து லைன் ட்ராயிங்னா ஸ்ப்ளைனாக தான் கொடுக்கணும். ஸ்ப்ளைனில் வெர்டெக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த வெர்டெக்ஸுக்கு ஒரு சில நேரத்தில் நான் மாடல் பண்ணும்போதே எனக்கு இந்த கர்வ் வந்து டேமேஜ் ஆகுது, லைட்டாக வளைஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கார்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கார்னர் கொடுத்திங்கன்னா எல்லாமே அந்த பிஸியாக இருக்கிறது எல்லாமே கட் ஆகிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு ஃபில்லட்டு கொடுக்கும்போது இப்போ ஓகேங்களா, நம்மளுக்கு ஒரு கர்வ் மாதிரி ஒரு பெண்டு கிடச்சிருச்சா? இப்போது இந்த பாத்தில் நம்மளோட சேவ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி கொடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த சப்ஜெக்டை ஷிஃப்ட் ஐ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை, ஆக்சுவலாக வந்து ஸ்பேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்பேசிங் டூல் அப்படிங்கிறது. இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அலைன் டூல் மாதிரியே தான் இது வந்து ஸ்பேசிங் டூல். இந்த ஸ்பேசிங் டூலில் பிக் பாத்துன்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பாத்தை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சப்ஜெக்ட் ஃபுல்லாகவே வந்து இந்த இடத்துல வந்துடும். ஏன்னா கவுண்டிங் வந்து 3 தான் இருக்குது. இப்போ கவுண்டிங்கை நான் இன்க்ரீஸ் பண்ணாலே போதும், எனக்கு தேவையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஷேப் வந்து கிடச்சிடும். சரி ப்ரோ, எனக்கு இந்த அளவுக்கு தானே இருக்குது, இதை விட எனக்கு வந்து ஹைட்டு கொஞ்சம் அதிகமாகணும்னா நம்ம இங்கே வந்து ஹைட்டு அதிகமாச்சுன்னா அவெல்லாம் கொடுக்கக்கூடாது, இங்கே கவுண்டிங் மட்டும்தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஓகே. இதில் வந்து எட்ஜிலேருந்து வேணுமா, காப்பியாக, இன்ஸ்டண்ட்டாக, ரெஃபரன்ஸாக, இல்லை வந்து நான் சென்டர்லேருந்தே கொடுத்துக்கணும்னா சென்டர்லேருந்தே க்ரியேட் ஆகும். அப்ளை மட்டும் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து ஃபைல் வந்து அப்ளை ஆகிருச்சு. இப்போ என்னோடய சிலிண்டரோட மாடிஃபை இது ஹைட் திக்னஸ் வேணுனாலும் கூட திக்னஸ் ஏற்றிக்கலாம். இப்போ ஹைட்டு வேணுன்னா எவ்வளோ ஹைட்டுக்கு வேணாலும் ஹைட்டு வந்து என்னால் வந்து கொடுக்க முடியும். சரி ப்ரோ, இப்போ வந்து எனக்கு இது ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் ரோ ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ பாத்தை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துக்கிறேன். ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து லைட்டாக மேலே எடுத்துக்கிறேன். அதே பார்த்து தான் நான் மறுபடியும் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். இப்போது ரெண்டாவது பாக்ஸு, இது இன்னொரு டூப்ளிகேட் காப்பி எடுத்துக்கலாம். இப்போது செகண்ட் ஆப்ஜெக்டோட கலர் டோன் மட்டும் மாற்றிடலாம், ஏன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை வரக்காக. இப்போது செகண்ட் ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட் ஐ ஸ்பேசிங் டூல் எடுத்துக்கோங்க. பிக் பாத்து, அந்த பாத்தை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். லாஸ்ட் டைம் என்ன ஹைட் இருந்துச்சோ, ஏன்னா இந்த சப்ஜெக்ட் என்ன ஹைட் இருக்கோ அதே ஹைட்டுக்கு தான் இது செட் ஆகும். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதோட ஹைட்டு வந்து நீங்கள் இந்த இடத்துல கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இந்த அளவுக்கு ஓகேனா அந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஃபுல்லாகவே டாப் மட்டும் போகணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சப்ஜெக்டோட எண்டு மட்டும் இந்த டாப் வச்சுக்கலாம். இப்போ தேர்டு ஒன்று, இதே பாத்தை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சமாக பாத்தை ஃப்ரண்ட்டில் மேலே தூக்கலாம். மெயின் சப்ஜெக்டை செலக்ட் பண்ணுங்கள். இந்த சப்ஜெக்ட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே பாருங்கள், ஒயர் ஃப்ரேம் கொடுத்ததே வந்து அந்த கிளாஸ் மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதுக்காக. இப்போது மெட்டீரியல் எடிட்டார் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். மெட்டீரியல் எடிட்டாரில் இப்போ வந்து நார்மலாக பாருங்கள், எல்லாமே வந்து சிங்கிள் மெட்டீரியலாக தான் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த மெட்டீரியலில் மல்டி சப் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு கோ டு பேரண்ட், இது ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டு, இது வந்து செகண்ட் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் மெட்டீரியல் வந்து க்ரியேட் பண்ணோன்னா ரிஃப்ளெக்ட் ஆகணும். வுட் எஃபெக்ட் வந்து இந்த இதில் க்ரியேட் பண்ணியாச்சு. சரி, இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இந்த சப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட்டபிள் பாலியாக மாற்றுங்க. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற ஆப்ஜெக்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பாலிகான் மெட்டீரியல் ஐடி வந்து இங்கே கிளாஸ் 1ங்கிறனால 1ன்னு கொடுத்துட்றேன். கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெர்ட் செலெக்ஷனில் நம்பர் 2 அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு அசைன் பண்ணிங்கன்னா போதும். மல்டிசப் ஆப்ஜெக்ட் வந்து அந்த இடத்துல அசைன் ஆகிரும். இப்போ எனக்கு லைட்டிங் செட் பண்ணணும். வீரே டூல்பாரில் இருக்கிற ஸ்பியர் லைட்டை மட்டும் டாப் வியூவில் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு சென்டரில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் வியூவில் கரெக்டாக அந்த சப்ஜெக்டோட சென்டரில் வச்சுக்கோங்க. அலைன் டூல் கூட வச்சுக்கலாம். இப்போ இந்த 2 சப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேப்பை லைட்டாக கீழே இறக்கிறேன். இப்போ வந்து வேவ் வந்து நான் இந்த இடத்துல தான் போட்டிருக்கேன். அதோட வெட்டெக்ஸ் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு வேவ் வந்து லைட்டாக கீழே மேலே இருக்கிற மாதிரி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். லெஃப்ட் ரைட் இருந்தனால லைட்டாக நம்மளுக்கு இப்படி ஆச்சு. இப்போ வந்து பாயிண்ட் வந்து ஃபுல்லாக ஹைட் ஏறுற மாதிரியே இருக்குது. இப்போ பார்த்து அந்த பாத்து மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்துடும். இப்போது அப்ளை அப்படிங்கிறது மட்டும் கொடுத்துட்றேன். ஏன்னா அப்ளை கொடுத்ததுக்கப்புறம் தான் வந்து இது நீட்டாக கொண்டு வர முடியும். இப்போ நம்ம சப்ஜெக்டாக இந்த 3ஐயுமே வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஹைட் கொடுத்துடலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையில்லை, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுங்கள். இப்போது லெஃப்ட் வியூவில் போயிட்டு ஒயர் ஃப்ரேமை கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ட்டு பிடிச்சிட்டு கீழே இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் மட்டும் வரும். மேலே இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போது சென்டரில் இருக்கிற சப்ஜெக்ட் மட்டும் எனக்கு செலக்ட் ஆகிருக்கு. சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப் பண்ணிக்கிறேன். இதை வந்து நல்லாவே மேலே தள்ளி விட்டுருக்குங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போகணுன்னாலும் கூட நல்லா டாப் ஹைட்டுக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதில் குரூப்பில் இருக்கிற மட்டும் அன்குரூப் பண்ணிவிட்டு ஒரு 2 லைனை மட்டும் நல்லா கீழே கொண்டு வரனாலும் கூட ஃபுல்லாக கீழே கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த சப்ஜெக்ட் மட்டும் நல்லா கீழே வந்துருச்சுங்களா. சரி, இப்போ வந்து ஃப்ளோரு சீலிங் பண்ணோம்னா அதுவும் ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். லைன் டூலே யூஸ் பண்ணிக்கலாம். லைன் டூலில் இங்கிருந்து இங்கே ஃப்ளோர் இங்கே க்ளிக் பண்ணிக்கலாம். இப்போ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு எடிட்டபிள் ஸ்ப்ளைனாக தான் கன்வெர்ட் பண்ணணும். இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரூடு கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ரூடில் வந்து நான் ஒரு 10 ஃபீட் கொடுத்துறேன். 10ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு 2 ஃபீட் கொடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல இந்த சப்ஜெக்டை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் எடிட்டபிள் பாலிகானாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு எட்ஜில் இந்த எட்ஜை பிடிச்சிட்டு ஷிஃப்ட் பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியரில் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இன்டீரியரில் வால் டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா 90% வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.